மனிதத்தன்மையில் வாழ்ந்து இந்த ஏம நியமத்தை சரியாக கடைபிடிப்பவர்கள் ஆசனம் சித்தியாகும். அந்த ஆசனத்தில் அமர்ந்து பத்மாசனம் அது யோகத்திற்கும் தியானத்திற்கும் ஒரு நல்லாசனம் என்றால் அது பத்மாசனம். அந்த பத்மாசனத்தை உங்களுக்குள் பத்மாசனம் என்ன செய்கிறது என்று பார்த்தால், உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆற்றல் வெளிப்படாமல் சேமிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பத்மாசனம். மேலும் மேலும் அது உங்களுக்குள் இருந்து பெருமளவு உற்பத்தியாகி கொண்டிருக்கும். அந்த ஏமனையும் நீங்கள் கடைபிடித்தால் அந்த ஆசனத்தை நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்தாலும் அந்த வழி தெரியாத அளவிற்கு அது சுகாசனமாக, அந்த பத்மாசனமே சுகமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்படி நியமம் சித்தியாகும் போது ஆசனம் மலரும். அது பத்மாசனம் என்பது தாமரை மலரை குறிப்பிட்டு சொல்வது போல் அந்த பத்மம் அழகாக உங்களுக்குள் மலர ஆரம்பிக்கும். அதன் மீதுதான் மற்ற அனைத்து கட்டிடங்களையும் நாம் வலுவாக எழுப்ப முடியும். ஆசனம் சித்தியாகும் பொழுது உங்களுக்குள் பிராணாயாமம் செய்வதற்கான தகுதி ஏற்பட்டு விடுகிறது. பிராணாயாமம் தான் மிக முக்கியமான இடம். அதுதான் யோகத்திற்கான இருதயம் என்றும் கூறலாம். அங்குதான் நீங்கள் வெளி உலக சஞ்சாரத்தில் இருந்து உள்ளுலகத்திற்கான பயணம் தொடங்குகிறது.